என்ன நண்பர்களே, இந்த வாரம் குடும்பத்தோடைய, ஃப்ரெண்ட்ஸோடைய, பிள்ளை குட்டியோட, மனைவியோட தனியாக என்னென்ன படம் பார்க்கலாம், அல்லது ஒரு ஃப்ரீயாக போகலாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா, திரைப்படங்கள் பரிசையில் நம்ம விமர்சனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விமர்சனம் கொடுக்குறோம் சரி, நம்ம போகிறதுக்கு முந்தைய ஒரு லீடு கொடுக்குறோம். அது பொய்யான தகவலில் நல்ல தகவல். நம்மளுடைய ஜேகே டிவி பார்த்திங்கன்னா நிறைய அரசியல், அரசியல், ஆன்மீகம், சோதிடம், திரையுலகம், இதை பற்றியெல்லாம் நிறைய கொடுக்குறோம். அது உண்மையாக கொடுக்குறோம், நல்லாவே கொடுக்குறோம். அதை இங்கே பார்க்குற நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்குறேன்னா உடனே பணங்காசு கொடுங்கப்பா அப்படிலாம் கேட்க நேராக நீங்கள் ஒரு என்ன பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் அடுத்தாப்புல ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட யாம் பெற்ற இன்பம் வையகம் நான் மாத்திரம் அதுக்காக இருக்கு அப்படிலாம் நினைக்காம, நான் பார்க்குற நேரம் மாதிரி உனக்கு எதுக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள்ட்ட ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கதை என்னங்க, அதாவது இது என்னாச்சுன்னா, காந்திமதி பிக்சர்ஸு என்ற ஒரு பிக்சரு, அதை அந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார், ஹீரோவாகவும் அந்த எழுதி இயக்கியிருக்கிறார் அறிவழகன் முருகேசன். ஆமாம், அது ஹீரோவாக நானே நடிக்கணும்னு மாதிரி முயற்சி பண்ணாமல் அவர் நண்பர்களை வைத்து நிறைய யார் நம்ம அங்காடி தெரு மகேஷ், பாரிவள்ளர், அவர் இந்த படத்தோட நாயகன்னு அவர் தான் சொல்லணும். அது மாதிரி திருவாரூர் கணேஷ், மகாவீர் முகமது, இது திருவாரூர் அதெல்லாம் இருக்குது. கதையை பார்த்தா பட்டுக்கோட்டை தொடர்பானது. ஆமாம், பட்டுக்கோட்டை என்பது தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிக முக்கியமான பகுதி. தஞ்சாவூர் நண்பர்களே எப்போதும் ஒரு முதலாளித்துவ மனோநிலை இருப்பார். அந்த காலத்தில் பழைய நினப்பு தான் பேராண்டின்னு இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். அந்த பட்டுக்கோட்டையில் அது எல்லா பயிர்களும் விளையக்கூடிய இடம், வறண்ட நிலமும் இருக்கும், டெல்டா பகுதிகள். அந்த பகுதியில் அந்த கந்து வெட்டி அல்லது கந்து வெட்டி கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கொத்தடிமைகள் நிறைய நண்பர்கள், அது ஜாதி மதம் அல்ல. உடம்பு சரியில்லை, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி போகணும், அல்லது பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், காது குத்தணும், சடங்கு பண்ணணும், இவங்களுக்கு பணம் தேவைப்படும். பணம் மொத்தமாக இருக்காதுல்ல. அதனால் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட அந்த சொந்த ஜாதிக்காரங்க இல்லை மேலே கீழே உள்ள, அது ஜாதி என்பது பணம் அல்ல, செய்து விடுகிறார்கள். இது பணம் வாங்கிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணாங்க, எப்படா பொழப்பு நடத்துறது அப்படிங்கிற மனோவில் இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாய மக்கள் அல்ல, இன்னொரு பிரிவு நண்பர்கள். இதில் நம்ம பாரிவள்ளர், பாரி ஒரு நல்ல அற்புதமான நடிகர் தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கிறார். அவர் இந்த குரூப்பெல்லாம் கொத்தடிமையாக போகணும், உள்ளே போனாக்கா அது திரும்பவே முடியாது. இப்போல்லாம் கொத்தடிமை மீட்பு சட்டங்கள் 90கள் நடந்ததாக சொல்கிறாங்க. அவர் தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்தை அனுப்பணும், மனைவியை இழந்தவர், பிள்ளையை பள்ளிக்கூடத்தை அனுப்பணும்னு பார்த்தா, பள்ளிக்கூடத்தை அனுப்புறது போய் எப்படியே நீ படிச்சுட்டு இதாக உட்காந்தாக்கா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜாதி அல்ல, அதனால் போகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லி பண்ணும்பொழுது அவர் எப்படி தப்பிக்கிறார், யார் யார் அதில் குறுக்கிறார்கள். இதில் காதல் வருகிறது. சின்ன பசங்கள்லேருந்து அந்த ரத்தத்தில் ஊறிடும். அந்த ஆணவ மேட்டரெலாம் இருக்குது பாருங்க, கொலை, ஆணவ கொலை என்பது இந்த கல்யாணத்தில் பொதுவாகவே இந்த ரத்தத்தில் இப்போ தான் திரும்பி வராங்க எல்லா இடத்துலையும். இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூரில் பெரிய முராசார, மாமன்னர், மூவேந்தர், கிவேந்தர்லாம் சொல்லும் பொழுது இப்போ தான் திரும்பி வராங்க. அதை கதைக்களமாக எடுத்திருக்கிறார் யார், அந்த அறிவழகன் முருகேசன். அவர் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஜெர்மனியில் போய் ஒரு என்ஜினியராக இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணார், வேறு யார் கையிலையும் தான் பெற்ற அனுபவம், தான் கேள்விப்பட்டதை வேறு யார் கையிலையும் கொடுத்து சதிச்சிருவாங்கன்னு தானே இயக்குனராக பண்ணியிருக்கிறார். இதில் என்ன கதை, என்ன கதையே சொல்லுங்க சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதில் அந்த அந்த தான் சொல்கிறோமே, ஆரம்பத்திலேருந்து அந்த கொத்தடிமைகளாக இருந்தவர்களிடமிருந்து ஒரே ஒரு மனிதர் அல்லது சில மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க போகிற என்ன, அதுமாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அந்த விஏஓ, யார் கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் டயத்துக்கு வரும், நீலாம் கேட்கக்கூடாதியா, யார் தான் கேட்குறது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஆரம்பத்தில் அது மௌன நீ முறைச்சா பேசுகிற உன்னை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர், ஆரம்ப பள்ளி ஆனால் அவரே தெரிஞ்ச நேயாது அவன் மனுஷங்க தானே, அவன் கொடுக்குறங்கிற மாதிரி கொண்டு போகிறார் அந்த ஆசிரியர். இதெல்லாம் ஒரு செதுக்கி பண்ணுறார். யாருன்னா நம்ம அந்த திருவாரூர் கண்ணன், மகாதீர் முகமதெல்லாம் இருக்கும் பொழுது இவரெல்லாம் சேர்ந்து கதை சொல்கிற மெத்தட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யூடியூப்பில் கதை எடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. யூடியூப்பை யார் யார் மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள், யார் யார் தன் சுயலாபத்துக்காக செய்கிறார்கள், அதுக்கு நம்மளதை
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாதீங்க. யார் யார் வந்து மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள், எந்த கருத்துக்களை கொண்டு போகிறான்னு இன்றைக்கி நீங்கள் மெயின் சேனல்ஸில் பண்ண முடியாத பல விஷயங்களை சோஷியல் மீடியா அனுப்பிச்சி விட்டுது. மெயின் சேனல் ஒரு 10-20 சேனல் இருக்குது, 10-11 சேனல் இருக்குது. இது அரசாங்கமாக இருக்கட்டும், அந்த பாதிக்கப்பட்ட மிக உயர்ந்த இடத்துல கூட பணங்காசு கொடுத்து மறைக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். குறைஞ்சது சேனல் எடுத்துறதுனா மாதம் குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய் டீல் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் சம்பளம் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்க அவர்கள் செய்ய முடியாது. நினைத்தோடு செய்ய முடியாது. நினைச்சா கரண்டை கட் பண்ணுறது பல விஷயங்கள் நடந்துன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சோஷியல் மீடியா என்ற ஒன்று பட்டி தொட்டி இண்டு இடுக்கு மூளை முடுக்கெல்லாம் உள்ளே போந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ என்பதை ஒரு காமெடியாக கொடுத்துருக்காங்க. அதாவது காமெடி பண்ணும்போது யூடியூபருடைய எதிர்பார்ப்புகள், பப்ளிக்கோட எதிர்பார்ப்பு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் புதிதாக யூடியூப் தொடங்க உள்ளவர்கள், தொடங்கி இருப்பவர்கள், இன்னும் சொன்னால் ஒரு குடும்பத்தில் யாருன்னு ஒருத்தர் இருக்காங்க, கோலம் போகிறது எப்படி, குஞ்சு பொறிப்பது எப்படி, அந்த பொறிக்கிறது எப்படி, வறுக்கிறது எப்படின்னு ஒரு பக்கம் போனாலும் தோட்ட வேலை விவசாயத்துக்கு போகிறதுல யாரும் கேட்க மாட்டாங்க. அதை யாரையா பார்த்துக்கிட்டு போய் வந்துட்டா அப்படின்னு போயிடறாங்க. எல்லாம் ஒரு நல்ல படிப்பினை கொடுத்துருக்கிறது, நல்ல ஒரு காமெடியை கொடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போன்றார். நண்பர் அறிவழகன் முருகேசன் அவர்களே, நீங்கள் உங்கள் ஜெர்மனியில் சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வந்து செய்திருந்தாலும் யாரும் ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ரியல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம், பிள்ளைகளோட பார்க்கலாம், நண்பரோடு பார்க்கலாம். பாருங்கள்.